ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ பாருங்கள் பிரின்சஸ் கட்டு போட் நெக்கு அந்த கை டிசைன் போட்டது எப்படி கால்குலேஷன் பண்ணி போட்டுங்கிறேன்னு. அங்கே கொஞ்சம் கை ஜாயிண்ட் போடணும், இங்கே கொஞ்சம் உடம்பு ஜாயிண்ட் போடணும். ஏன்னா துணி வந்து இதில் வந்து மெயின் கிளாத் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு, ஓகேங்களா, ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. அதில் இருக்கிற மாதிரியே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஏன்னா துணி நல்லா போடலான்னு பார்த்தா பத்தலைங்க, அதனால் ஒரு சைடு வந்து ஜாயின் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுங்குது. நான் இந்த போட்டுங்கிற மாதிரி இந்த மாதிரியே போடுங்க. அந்த வளைவு வந்தது ஒரே மாதிரி, இது எதிர்த்து சைடு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் எதுனா தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒரே மாதிரியே வந்துடுங்க. நீங்கள் போடும் போதே அந்த மாதிரி பார்த்து தான் நீங்கள் போட்டுக்கணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் கண்டிப்பாக தப்பு வந்துடும். அப்புறம் ரெண்டும் ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போடும் போதே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி அந்த பிரின்சஸை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதில் போட்டுங்கிறதுலேயே அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு வெட்டிக்கோங்க. இது கை மட்டும் ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணணுங்க. ஏன்னா துணி அப்படியே போட்டு பார்த்தேன், அது ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதோடைய ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது. கட்டிங் வந்து எதனா டவுட் இருந்தால் நீங்கள் போய் யூடியூப்பில் பாருங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் டைலருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட்டுன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு தைக்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன்.